ஹாய் கைஸ், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கேம் பிளேல என்ன பார்க்க போறோம்னா, பேக் ஆர் டைன்ற கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இதுவும் டெட் ரேல்ஸ் மாதிரியே ரொம்ப ஜாலியா சூப்பரா என்டர்டெய்னிங்கா இருக்கும். இங்கேயும் நிறைய ஜாம்பிஸ் வரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ நம்மளோட அண்ணன் கூட விளையாட போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே ஒரு ஜாம்பியை போட்டு அரைச்சி பிக்கப் தி மீட்டுங்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த மீட்டை போட்டு நல்லா கிண்டுன்னு அரைச்சி ஒரு பை தான் செய்ய போகிறோம். என்ன பைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பை பேர் தெரியும், சேவரி பை. என்னடா சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது பேர் சேவரி பை. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒரு அவன் இருக்கும், அங்கே போடணும். இங்கே வச்சிட்டோமா, இப்போ இது பேக் ஆகி வந்துடும். நம்ம போய் லூட் வேறு அடிக்கணும் இந்த கேமில் நிறையா. ஏன்னா இதுவும் டெட் ரேஸ் மாதிரி தானே, நிறையா ஸ்க்ராப்லாம் எடுக்கணும். டெட் ரேஸ் மாதிரி ஸ்க்ராப்லாம் எடுக்கும்போது இது டெட் ரேஸ் ப்ளஸ் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு கம்பைன் பண்ணி கேம் தான். ஓகே வாங்க நம்ம வெளில போய் லூட் அடிக்க பார்ப்போமா. லூட் அடிப்போமா இல்லை ஃபஸ்ட்டு போய் கன் ஸ்மித் வாங்குவோம். லூட் அடிச்சுட்டு அப்புறமா போகலான்னு இருக்கிறேன். வாங்க போய் இது எடுத்துப்போம். வுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து போய் என்ன இருக்குது உள்ளே. ஆஹா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. இது நல்லாவே ஹெல்த்தி ஏற்றி விடுங்க, இது தேவைப்படும். பர்ச்சேஸ் த ரிவால்வர். இப்போ போய் வாங்கலாமா இல்லை நம்ம ஃபுல்லாக லூட் டெஸ்ட் போவோம். ஆஹா, நம்ம அண்ணன் ஒரு செஸ்ட் திறந்துட்டாங்க போல. சரி விடுங்க, இப்போ நம்ம போய் டக்குன்னு ஒரு ரிவால்வரை வாங்கி உள்ளே போட்டு போயிடுவோம். ஆக்சுவலி இந்த கேமை அப்டேட் பண்ணிருக்காங்க கைஸ். நான் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருந்தது. மாதிரி இந்த டெட் ரேஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ மாற்றிட்டாங்க ஏதோ அப்டேட்டில். வாவ் கைஸ், நிறையாவே இருக்கே. இதெல்லாம் நல்லா சூப்பராக யூஸ் ஆகும். ஏங்க ரிவால்வர் $5 ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி கன்ஸ்மித்ல முன்னாடி இவ்வளோ $5க்குலாம் ரிவால்வர் வித்ததில்ல, அதனால தான் சொல்லுவேன். சரி கைஸ், இப்போ நம்ம வாங்க போய் இதெல்லாம் கர 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 கரன்னு அரைச்சிடலாம். கர 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 தான். இப்போ இந்த ஹேமரையும் கிராஃப்ட் பண்ணிப்போம். நம்ம இதை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும், அதை நம்ம பொறுமையாக ரிப்பேர் பண்ணிக்கலாம். போய் எல்லா இடமும் லூட் வச்சிட்டோமா. எல்லா இடமும் லூட் வச்சிட்டு வந்தோன்னா ஏங்க புதுசாக பிங்குன்னு ஏதோ ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இது நம்மளோட லொக்கேஷன் சூப்பராக காமிக்குது. நம்ம மார்க் பண்ண இடம் பார்த்தீங்களா. என்னோட இந்த இது ஒயிட் கலர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, நான் பிங்க் கிளிக் பண்ணேன்னா இங்கே வருது பார்த்தீங்களா. அப்படிதான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிங்கை ஒரு இடத்துல விட்டு நம்ம பாட்டு நோந்துட்டோம்னு வைங்க, பிங்க் நம்ம கூடயே வராது, பிங்க் அங்கேயே தான் இருக்கும். அதான் தெரியுது. ஓகே வாங்க இப்போ நம்ம போய் ஃபிக்ஸ் த ப்ரோக்கன் விண்டோங்கிறாங்க, அதை பொறுமையாக பார்த்து போங்க. இவங்க போய் ஏதாவது லூட்லாம் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க நம்ம அண்ணன். இப்போ நம்ம வாங்க, இப்போ நம்ம பேஸ் போடணும்னு நினைக்கிறேன். பேஸ் பொறுமையாக போகலாமா இல்லை இப்போவே போகலாமா? இப்போவே போகலாம். என்ன அந்த ப்ரோக்கன் விண்டோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்குது? இதோ இங்கே காமிக்குது. ஆனால் இங்கே இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து சரி பண்ண முடியாது போல். நம்ம வெளில போய் சரி பண்ணுவோம். வாங்க இப்படியே போய் இப்படியே ஒரு கட் எடுத்து மறுபடியும் ஒரு கட் எடுத்து டே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்மளோட ஹேமர் எடுத்து கர கர ஏங்க நம்மளுக்கு சரி பண்ண காசு ஏறுதுங்க. முன்னாடிலாம் நம்மளுக்கு சரி பண்ண காசு குறையும், அதனால நான் சரியா பண்ண மாட்டேன். பேச நல்லா இருக்கே இது. மணி ஃபார்மிங் தான். அப்புறம் இதுக்கப்புறம் ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளோட கதையெல்லாம் உடைங்கடா. அப்போதான் சூப்பராக இருக்கும். காசு மேலே காசாக கொட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களையும் போய் செஞ்சு காசாக்கிட. ரொம்ப நன்றிடா ஜாம்பிஸ். சாமி வந்ததையா. சரி போகுது ஐயா. ஏ வாங்க இப்போ நம்ம ஜாம்பிஸ் எல்லாரையும் ஒன் ஷாட் போட்டுக்கணும். நம்ம டே 1ல மட்டும்தான் ஒன் ஷாட்டு. டே 2லாம் கதையே வேற. டே 2லேருந்து 2 ஷாட்டு 3 ஷாட்டுன்னு தான் போகும் ரிவால்வர்லேயே. ஓகே கைஸ் வாங்க, ரொம்ப போர் அடிக்குது, அதனால நம்ம ஏதாவது பாட்டு பாடலான்னு வரும். என்ன பாட்டு போடுறது? பாட்டு பாடலாமா வேணாமா? இல்லையே, உங்கள் கார்லேருந்து ரத்தமும் வரக்கூடாது, பாட்டே பாட வேணாமா பேசாம? ஆமாங்க, எதுக்கு தேவையில்லாம உங்கள் கார்லேருந்து வழியணும் ரத்தம். ஓகே வாங்க, நம்ம இவனுங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணிப்போம். 2 3 4 கைஸ். இப்போ நம்மளோட ஜாம்பியெல்லாம் அரைச்சி நம்ம எப்பயோ போய் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம நைட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நிறையா ஜாம்பிஸ்லாம் வெளில போய் டப்பு டப்புன்னு சுட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த நைட்டு எப்படியாவது ஓட்டிடணும். த டமல் டமல் த டுமில் டுமல். என்னங்க யாருமே கண்டுக்க வர மாட்டாங்க. இதோ வந்துட்டான் பாருங்க. டும் 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 டம் டம் டும் டம் டிம் டும் டும். டக்கு டக்குன்னு ஸ்பானா வைங்கன்னு பார்த்தா ரொம்ப கடுப்பேத்துறாங்க. கடுப்பேத்துறாமா எல்லாரும். ஓகே
அவங்க தலை டொமால் டுமால்னு ஹெட்ஷாட் போட்டாலும் சாக மாட்டானுங்க. ஓகே, நம்ம எல்லாரையும் டுப் 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 டுப்னு போட்டு முடிச்சிடலாம். நம்ம அண்ணன் கிட்ட எஸ்எம்ஜி இருக்குங்க. நம்ம அண்ணன் அந்த வெப்பன் கிரேட்ல எங்கேயாவது போய் எடுத்துருப்பாரு போல. சரி விடுங்க, நம்ம இப்போ எல்லாரையும் எடுத்துருவோம். நல்லா இந்த இதெல்லாம் பொறுமையா எடுக்கணுங்க. வேற இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு தனி ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் இருக்குது. அது பேர் தான் வேக்யூம் பேக் பேக். அதோட ப்ளூ பிரிண்ட் மட்டும் எடுத்துட்டோம்னு வைங்களேன், சூப்பர் ஆயிடும். ஹெல்ப் மீனு ஒருத்த கத்துறாப்புல. அவர் எங்கேருந்து கத்துறாப்புல எனக்கு தெரியும். சர்ச்சில் இருந்து. அவர் சர்ச்சில் வந்து காப்பாற்ற சொல்லுவாரு. அவரை போய் காப்பாற்றணும் வைங்க, நமக்கு ஆட்டோட ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறமா காப்பாத்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஆட்டோட தேவையில்லை. கைஸ் இப்போ நம்ம வந்து எல்லாரையும் அரைச்சி பையெல்லாம் செஞ்சு வித்துட்டோம். வித்துட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு. வாங்க, இப்போ இது வந்து என்ன நைட்னா நைட் 3. இப்போ இந்த நைட் 3 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வே பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ரொம்ப சப்பையான நைட். நம்ம அண்ணன் நம்மளுக்கு எஸ்எம்ஜி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கிரேட்ல கண்டுபிடிச்சாங்க அதை. ஓகே வாங்க, இப்போ நம்ம எல்லாரையும் புட்டு புட்டு புட்டுன்னு போட ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு மட்டும் ஸ்பைடர் பவர்ஸ் இருந்தால் ஜாலியாக இருப்பேன். எல்லாரையும் அப்படியே இந்த ஸ்பைடர் போட்டுக்கின்னு யாரையும் அப்படியே அழுக்க விடாம அவனுங்க அப்படியே உயிரோடவே வச்சுக்கிட்டு எப்போ தேவைப்படுறாங்களோ அப்போ தூக்கி அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பை செஞ்சு சூப்பராக இருக்கும் இந்த கேமில். ஸ்பைடர் பவர்ஸ் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா, ஸ்பைடர் பவர்ஸ்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், நான் ஃபர்ஸ்ட் டேலே நான் இந்த சிட்டியை வச்சு எஸ்கேப் ஆயிடுவேன்ல. நான் ஏன் இங்கே இருக்கணும்? என் எஸ்கேப் ஆகுது தான் என் குறிக்கோள். சரி விடுங்க, நம்ம லாஜிக்கல் திங்கிங்லாம் இங்கே வேணாம். இப்போ நம்ம எல்லா ஜாம்பிஸும் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் அந்த அரைக்கிற மிஷினில். தூக்கு எல்லாரையும் எடுத்தோம் தூக்கோ. கைஸ் இப்போ இவன் இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சரஸ் பல்லோ. இவன் பேர் தான் மேட் சயின்டிஸ்ட். இவன் மேடான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னே வருவான். ஆனால் இவனை டார்ச்சர்னு சொல்ல முடியாது. இதோதான் பார்த்தீங்களா லாவா சிக்கன் ஜாக்கி. இவனோட மீட்லாம் அரைச்சி நம்ம பை செஞ்சோன்னு வைங்க, நம்மளுக்கு காசு மேலே காசுன்னு கொட்டும். அதோட காசு மேல காசு வந்து கொட்டுகிற மேடை இல்லையா. கைஸ் நம்ம வந்து லிரிக்ஸை மறந்துட்டேன். சரி வாங்க, நம்ம ஜாக்கி சிக்கனை போய் டம்முன்னு சுட்டு இவனோட கோழிக்கரையை அரைச்சி வாயில குழந்துங்க அரைச்சி ஒரு பைய செஞ்சிடலாம். நான் டுப் 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 வால்ல வாங்க. பார்த்தீங்களா கைஸ், என்ன ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறான், நல்லா கொலாசல் டைட்டன் மாதிரி. கொலாசல் டைட்டன்லாம் இவனை விட ஹைட்டாக இருக்கும், நல்லாவே தெரியும். ஓகே இப்போ வந்து லாவா கக்குறான் அவன்கிட்ட இருந்து ஓடிடுங்க. பாருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட சிக்கனை வந்து சுட்டுட்டோம். சுட்டு குட்டி ஆகிட்டோம். சுட்டு பொசிக்கிடுவோம் போல விட்டா. இப்போ நம்மளுக்கு வேக்யூம் ப்ளூ பிரிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும்னு வந்தீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இந்த ஜாம்பியோட கார்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண தேவையில்ல. இது ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஃபுல்லாக உறிஞ்சிடும். கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜாம்பிஸும் சிக்கன் ஜாக்கியும் தான் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் பார்க்க போறீங்க தான் எவ்வளோ பெரிய ட்ரம் ஸ்டிக்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு. பார்த்தீங்களா கைஸ், ஒரு முட்டைலாம் ட்ரம் ஸ்டிக்ஸை விட பெருசாகுது. ட்ரம் ஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த சிக்கன் லெக் பீஸ் தான். வாங்க நம்ம இதெல்லாம் அரைச்சி எவ்வளோ பெரிய பை செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். நல்லா ரேடியோ ஆக்டிவ் எக்லாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிக்லி பேர் போட்டுக்கலான்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது 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 ஃபுல்லாக சிக்கன் ஜாக்கியை வச்சே ஒரு பை செய்யலான்னுக்கிறேன். இந்த சிக்கன் ஜாக்கி ஜாம்பி மீட்லாம் வேணாம். சிக்கன் ஜாக்கி தான் வேணும். சிக்கன் ஜாக்கி இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு கர அரைச்சி. பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெருசாகுதுன்னு. இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் குக் பண்ணிடுவோம். குக் இவன் நல்லா குக் ஆகட்டும். இவன் குக் ஆகிற கேப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னொரு பை தான் செய்ய போறோம். ஆமா, நம்ம இன்னும் நிறைய பை செஞ்சு கூடிய சீக்கிரத்துல இந்த பெரிய பையெல்லாம் வித்து நம்ம பணக்காரங்க ஆக போறோம். ஓகே கைஸ், நைட் ஆரம்பிச்சிருச்சா என்ன? கைஸ் ஆமா கைஸ், நைட் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மாதிரி டேரஸ் தான். பாத்தீங்களா பேசுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் அதனால தான் சொன்னேன் டேரஸ்ன்னு. ஏன்னா ஜாம்பிஸ்லாம் இவங்கெல்லாம் அன்கண்ட்ரோலபிளா வருவாங்க போக 15th டேலாம் ரொம்ப மோசம். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட் முடிஞ்சிச்சு, டே ஆயிடுச்சு. the serum work but I may have used too much. ஆஹா, இவனா சிக்கன் ஜாக்கியை விட கொஞ்சம் மோசம் தான், ஆனா ரொம்ப மோசம் கிடையாது. கால மாட்டு பையா, ராக்கி பாய் வந்துட்டான்டா, மூக்குல போக விடுறான்டா, பாருடா மூக்குல போக விடுறான்டா. ஓகே, இப்போ நம்ம இவனை தான் வந்து டுமில் டமால் போட போறோம். நம்ம அண்ணனுக்கு கவர் கொடுப்போமா, அதை அட்டாக் பண்ணுவோம். நம்மளே அட்டாக் பண்ணுவோம் பூந்து பேசாம. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது சும்மாவே ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கும்போது. ஓகே,
எங்க அந்த காடு மாட்டு பையன் தெரியல. ஏங்க ஆனா இந்த சிக்கன் ஜக்கி விட இந்த காடை மாட்டு பையன் ஹைட்டுங்க. நல்லா ஜெய்ஜாண்டியா இருக்கிறான் பாத்தீங்களா? நல்லா சாப்பிட்டு ஏ முட்டான் பாத்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப வேகமா வருவான். அதுதான் இவனுக்கு வந்து இவனை பத்தி ஒரு டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜா இல்ல, இவனுக்கு தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவன் ஸ்பெஷலான ஒரு ஹை கிரேடு. இவனை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப மோசம். ஜஸ்ட் மிஸ் நேரத்துக்கு நம்ம முட்டிடுவோம். டமால் மிரியா முட்டை வரான் கை நம்ம நல்லா நவுந்துடும். நான் முட்டி தூக்கிடுவாப்புல. தூக்கலன்னு ஃபுல் ஹெல்த் போகாது. ரொம்ப மோசமானவன்னு சொல்ல முடியாது. அவன் கார்ல பாத்தீங்களா ஒரு சாவி மாதிரி இருக்கு. அந்த சாவி வந்து சீவருக்கு அன்னைக்கு இப்ப நம்ம சீவருக்கு போகணும்னா வந்து இவன் சாவி தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இவன் சாவி எடுத்து அங்க போகணும்னு வைங்களேன். அங்க அங்க அவன் பேர் என்ன சீஸ் பிகி ரேட்னு ஒருத்தன் இருப்பான். குண்டா ஒருத்தன் இருப்பாங்க. ஒரு எலி ஒரு குண்டா இருப்பான் பெருச்சாலி மாதிரி அடிப்பான் பாருங்க உருண்டு உருண்டு. அதான் அதுக்குதான் நம்மளுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம அவனை ஈஸியா முடிச்சிடலாம். கைஸ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுப்பானை தான் அரைக்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரே பால் பாட்டிலா வந்து இதுல என்ன இருக்குன்னா சாக்லேட் மில்க் இருக்கும், அதுக்கப்புறம் சாதா மில்க் இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை வச்சு ஒரு கேக் செஞ்சு எவ்வளவு பெருசா வருது பாப்போமா? இப்போ நம்ம சிக்கன் ஜாக்கியும் இதையும் கம்பைன் பண்ணா ரொம்ப பெருசா வருமா தெரியல கைஸ். நம்ம புது ரெசிபி பண்ண போறோம். பாத்தீங்களா கேண்டி மில்க் பை எங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. வாங்க நம்மளுக்கு அந்த அவன்ல பத்தல. ஆக்சுவலி இந்த ரெண்டுமே ஒழுங்கா பத்தல. இப்பனா வந்து இந்த சீஸ் பிக்கி லேட்லாம் பாத்தீங்களா அவன்லாம் நம்ம பேச விட பெருசா இருப்பான் பாக்க. உண்மையாதான் கைஸ் சொல்றேன், பேச விட பெருசா இருப்பான். நான் பாக்க தடியா இருப்பான். இந்த தடி இருப்பான். ஃபஜ்ஜி மில்க் பையா விசித்திரமா இல்லைங்க பேர்லாம். சரி விடுங்க. நம்ம வந்து இப்போ இந்த சிக்கன் ஜாக்கியும் இந்த பாலையும் கலந்து ஒண்ணு செய்ய போறோம். ஓகே இது வந்து ஃபுல்லா செஞ்சு சேவரி பாட்டு போய் அது விடுங்க. நம்ம வேற முன்னாடியே போட்டு செஞ்சு நினைக்கிறேன். ஏதோ பாத்தீங்களா கைஸ் கைஸ் இந்த பசு வந்து பாத்தீங்களா கைஸ் இதெல்லாம் ஒரு குடும்பத்தை 5 நாளுக்கு சோறு போடும் போல. வேணாம் வந்தான் பேசுக்குள்ளேயே ஸ்பானாயி எனக்கு அடுப்பேத்திட்டு இருக்கோம். இந்த வாயில வாங்கு சும்மா யாருக்கிட்ட சும்மாவே வந்து கடுப்பேத்திருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? எப்படியாவது வந்து முடிஞ்சிட்டு போறோம்னா தெரியுதா? போங்கடா. உங்ககிட்ட சொல்லி பொய்ய வைக்கவே முடியாது. ஆனா வாங்க அடுத்த யாரும் வரணுமே. பிளட் மூன் ஆச்சு. வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க வந்துட்டாங்க பாருங்க. சொல்லி வாங்க முடியல. இந்த கிரேப்ஸ் இருக்கான் பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் ப்ளவ். ஆசிட் மாதிரி துப்புவான் எல்லாத்தையும். இந்த ஜூஸ் கிரேப் ஜூஸ் அது நம்மளுக்கு ஹெல்த் வேற போகும். நம்மள ஸ்லோ வேற ஆக்கும். அதுதான் நம்மளுக்கு இவனை பார்த்து 2 டேஞ்சர் இருக்கு சாதா சாம்பியை விட. அது மட்டும் இல்லாம இவன் வந்து நிறைய காசும் போவான். அதுதான் இவன் கிட்ட இருக்கிற நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு டெரட் வாங்கலாமா இல்ல ஒரு வேக்யூம் பேக் பேக் வாங்க போறோம். இந்த வேக்யூம் பேக் பேக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதோ காமிக்கிறேன் பாருங்க. உள்ளே எடுப்பான் உள்ள. இப்படி வாங்கப்பா பாத்தீங்களா போகவே தேவையில்லாம். அவனுக்குதே வருவானுங்க மீனு. வாங்கப்பா 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 வாங்க ஐயா வாங்க ஐயா. இதுதாங்க இந்த வேக்யூம் பேக் பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் நான் இந்த வேக்யூம் பேக் பேக் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப புரியுதா? இதனாலதான் நான் வந்து வேக்யூம் பேக் பேக் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அதனால நான் இப்போ இந்த விட்டன் ஸ்பைட்ஸ் எல்லாம் டக்கு போட்டு இந்த பார்ட் வேற போடணும். வெளிக்கொண்டு தொத்திருக்கிறான். சும்மா இருக்கிறான். இதை வேற எடுங்க. இதை எடுக்கக்கூடாது. வேற ஏதாவது எடு. இந்த பிஸ்டல் எடு. டும் 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 டும். ஒரு செகண்ட்ல முழுங்கிருப்பானுங்க போல விட்டா. இவனுங்கதான் வேல் சைஸ்ல இருந்தானுங்கன்னா ஒரே கப்புல முழுங்கிடுவானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இவனுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சு விடணும். இவங்கெல்லாம் முடிச்சு விட்டு பாப் டோரை போட்டு விட்டாதான் சரி வரும். எடு பாப் டோரை. இங்க ஒண்ணு அப்படி கொஞ்சம் முன்னாடி போகணும். கொஞ்சம் முன்னாடி இங்க ஒண்ணு அடுத்து இங்க ஒண்ணு. இப்ப போட்டோம்னு வைங்களேன் வாங்க எல்லாருக்கும் வந்து டேமேஜ் ஆகும். அப்படியே ஹெல்த்துக்கு வந்துனே போகும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் இந்த பேண்டேஜை வாங்கணுங்க. அப்ப பார்த்தாலும் அப்படியே ஹெல்த் கரன்னு குறையுது. இந்த பேண்டேஜ் நிறைய வாங்கி போட்டுப்போம். ஓகே இப்போ நமக்கு வந்து நிறையவே ஹெல்த் வந்துச்சு. இப்போ நம்ம இவனுங்கெல்லாம் வந்து வேக்யூம் பேக் பேக்ல உறிஞ்சிட்டு பை செஞ்சு அரைச்சி பை செஞ்சிடலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீவேர் தான் போறோம். இங்கதான் அந்த தடியா இருப்பான். அதாவது குண்டா இருப்பாங்க.
குண்டுன்னு கூட சொல்ல முடியாது. கொலாசல் டைட்டன் மாதிரி இருப்பான் பார்க்க. வா எந்த தடியில இருப்பான் தெரியுமா? எப்படின்னா ஒரு கால் 5 கால் எடுத்து வச்சா கூட அவன் சைஸ் வராது போல. அந்த அளவுக்கு இருக்காப்புல. அவன் ஹைட்டும் சரி, அவன் விட்த்தும் சரி. ரொம்ப ஹைட்டா இருப்பான், ரொம்ப வெயிட்டா இருப்பான். சரி வாங்க இந்த எலிங்கள்லாம் ஃபர்ஸ்ட் சுட்டு தள்ளிடலாம். டபு 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 டுபு டுபு டுபுன்னு. தம்பி வாங்கப்பா வாங்கப்பா. நம்ம ஃபியூஸ் எடுத்துட்டு போய் போட்டுருந்தோம். அங்க இருக்குது பாத்தீங்களா ஃபியூஸ்? உங்க தூரத்துக்கு ஒண்ணு இருக்குது பாருங்க. அது நம்ம அண்ணன் எடுத்துட்டு வருது. வாங்கப்பா வாங்கப்பா, இந்த இடத்துல வந்து போடுங்கப்பா போடுங்கப்பா, வாங்க உள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள போனோம். இப்போ இங்க வந்து போய் உள்ளேயும் நிறைய பேர் இருப்பானுங்க. இவங்கெல்லாம் புட்டு புட்டுன்னு போட்டு உங்களோட வேக்யூம் பேக் பேக்கில் எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இவனுங்கெல்லாம் சம ரேட்டு போவானுங்க. அதனால தான் வேக்யூம் பேக் பேக்லேயே இருக்கிறேன் இவனுங்க சுற்றி எடுத்துக்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து உள்ள நிறைய பேர் வரணுமே. நம்ம வந்து எங்கேயாவது வரணுமே, வந்தே ஆகணுமே. ஆளை காணும், ஆளையே காணும். வந்துட்டாங்க பாத்தீங்களா? டும் 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 டம் டம் டம். கீழே இதெல்லாம் பாத்தீங்களா? இவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க. காலில் வந்து ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா இவன் கீழே கொஞ்சம் இதுதான் இவன் கிட்ட இருக்குல்ல அனாயிங்கான திங்கு. ஓகே வாங்க, இவனும் யாரா இவன் இருக்கிற சைஸுக்கு இவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். இவனும் வந்து நம்ம கடிக்கலாம். சே, இந்த பெருசுங்கெல்லாம் கூட ஈஸியா அடிச்சிடலாங்க. இந்த குட்டிக்கிறான் பாத்தீங்களா? பாப்பா பாப்பா, ஏங்க நைட்டே ஆயிடுச்சுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போய் அங்க வைக்க போறோம். இப்போ நம்மளுக்கு ஆரம்பம் காமிக்குது பாத்தீங்களா? டே ஓடி போய் டைரக்டா ஃபியூஸ் இருக்கிற இடத்துல வைக்க போறோம். வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம அண்ணன் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். அண்ணே ஓகே, நான் இதோ வாங்கினே. பாருங்க, நம்மளோட இது எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டோம். அங்க இப்போ போவோம் உள்ள. உள்ள என்னென்னலாம் காத்துட்டு இருக்குன்னு நமக்கே தெரியாது. கைஸ், இப்போ நம்ம வந்து பாஸ் பேட்டில் ஜோன் வந்துட்டோம். இப்போ நம்ம இதை திறந்துட்டோம்னு வைங்களேன், அந்த பெரிய பெருசாடியை பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதை திறக்கிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம உள்ள என்ன இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, திறந்துச்சு. நம்ம கீழே மட்டும் போயிடக்கூடாது. கீழே போயிட்டோம்னு வைங்களேன், ஸ்லைட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால மேலே ஏறவே முடியாது. இந்த ஒன்டனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்களோட அடியாட்கள். அடியாட்கள்னா அவ்வளோ இந்த பாய்காஸ் மாதிரி லிங்க். பாத்தீங்களா கைஸ், இவ்வளோ பெருசாகிறான்னு. ரொம்ப டேஞ்சரஸ் ப்ளோ. மறுபடியும் கீழே போயிட்டான். நம்ம மேல இருந்து சுடுறது தான் சேஃபு. இப்போ நம்ம கீழே போனோம்னு வைங்களேன், நம்ம பொட்ட எடுத்துருவாப்புல. அதனால தான் நான் இப்போ கீழே போல. வாங்க, நம்ம இங்கேயே நின்று வெயிட் பண்ண போறோம். அந்த எலிக்குட்டி மறுபடியும் மேலே வர. எலிக்குட்டி இல்லை, பெருசாடி மேலே வர. இவனுங்க வேற வந்தவனுங்க. இவனுங்க வேற வந்தனே நான் இங்க இந்த வாடி காய்ச்சி மாதிரி எலி எலிங்க. இவனுங்க வேற ஒருத்தவனுங்க பெரிய தொலையாகிறாங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கேப்டன் கூலா கூலா இந்த கிங் பிகி சீஸ முடியணும். இவன் மேல பாருங்க எவ்வளவு நல்லா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சவனா இருக்கிறான். இவன் வேற பாருங்க அப்பப்போ வந்து ஓ கத்துறான். ஏன் டும் 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 தலையில சொல்லுவோம். இந்த வாயில ஓட்டான். அந்த மைண்ட் ஓட்டான். ஓகே விடுங்க. நம்ம வந்து இவனுங்க வேற ஏன்டா இவங்க நீங்க வேற டார்ச்சர் பண்ணுறீங்க போட்டு. பா தலைவலி கொடுக்குறானுங்க இவனுங்க வேற. ஓகே, மறுபடியும் வந்துட்டாப்லையா பிகி சீஸ், கிங் பிகி சீஸ். நல்லா எவ்வளோ பிக்காக பார்த்தீங்களா? மாட்டிக்கினாப்ல. அங்கே மாட்டிக்கினா அவனை அங்கேயே வச்சு சுடுங்க. டம் டம் டும் 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 பண்ணுங்க. அவனை அங்கேயே வச்சு சுடுங்க. அவனை எங்கேயும் விடாதீங்க. சரி ஏந்து போயிட்டான். டங்கு டங்குன்னு எகுது வைங்க மேலேயே. இந்த எலிக்கு வேற எலி பசங்க. டமால் டுமால் டுமால் டுமில் டமால் டுமில் டுமால். யாரெல்லாம் நீங்க யாரையும் பண்றீங்க? டம் டும் டும். வந்துட்டாப்ல கிங் பிகி சீஸ். எல்லாம் வாழ பாத்தீங்களா? டொமா டொமா குதிக்கிற. நீ எல்லாம் ஏன்டா குதிக்கிற? டே உலகமே உடஞ்சிருந்தா ஏன்டா குதிக்கிற? டம் டும் டும் டும். வாயில வாங்க ஏங்க, பாதி எடுத்து போனா கஷ்டங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டோம் நீங்க ஃபுல்லாவே எடுத்து போயிடும். வாட 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 வண்டாம. இந்த இவனுங்க மேல ஒரு குட்டி குஸ்கன்ஸ். வாட 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 வாட. இதெல்லாம் விட்டுறவே கூடாது. விட்டாதீங்க எப்போவோ. ஏய் குதிக்காதடா, உலகம் உடஞ்சிருந்தா. சொன்னதை கேட்க மாட்டானே. என் உலகத்தை உடைச்சிட்டு தான் விடுவான் போல.
எகிரி குதியில பயமா இருக்குதுங்க. நீங்க சரி இவன் இவ்வளோ கஷ்டமா அதெல்லாம் வைங்களா, இப்போ இவன் எவ்வளோ வேல்யூபிளானதெல்லாம் கொடுப்பான். அவ்வளவுதான், நம்ம பணக்காரங்க தான் இவனை அடிச்சிட்டோம்னா எல்லாம் சூப்பரான இதெல்லாம் போடுவான்னு நினைக்கிறேன். தம்பி வாப்பா வாப்பா, கதிர் வாப்பா வாப்பா வாப்பா, வந்துட்டான். இவன் வருவான்னு பார்த்தா இவனுங்க நீங்க ஏன்டா வைங்க, இங்கெல்லாம் சப்படா, நாங்கெல்லாம் 2 புள்ள சுட்டா போயிடுவீங்கடா. இவன் வேற ஒருத்தன் சுத்திக்கிட்டே எங்கேயோ போயிடுவாங்க பாருங்களா. உழுந்துட்டேன் உழுந்துட்டேன், அதை முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, இப்போ உழுந்ததும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். தொப்பி வச்சுட்டியா, தொப்பி வச்சுட்டான், தொப்பி வச்சு இஷ்டாங்க. இவனுங்க வேற இப்போ ஸ்பான் ஆகுங்க. இன்னும் டமா டுமான்னு போட்டு இவனுங்கெல்லாம் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இவனுங்க முடிச்சாதான் அவனும் முடிய முடியும். எங்க சுத்திக்கிட்டே ஃபுல்லா வராங்க. அடுத்து நான் தானா, அங்கில் அங்கில் விட்டுரு அங்கில், நான் இன்னோசென்ட் அங்கில். எங்க என்னங்க இவன் இவ்வளவு மோசமா டம்மா டுமில், அவ்வளவுதான் முடிச்சு விட்டுரும். முடி முடி முடி, அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான் முடிச்சிட்டோம். ஐயோ கச்சின் போது இவன் மட்டும் வெடிச்சிட்டான்னு வைங்க, உலகமே வெடிச்சிடும். வேணாண்டா, நான் தான் வெடிக்க போறான் வேணாண்டா வேணாண்டா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன். வெடிக்க போகிறான், உலகமே தயாராயிருங்க. டமால் டொமேல் ஏன் வெடிச்சிட்டான், ஆனா அந்த அளவுக்கு இம்பாக்ட்லாம் இல்லை, நம்மளுக்கே அந்த வரையில ஒரே சீஸ் ஆகுது. சரி, சீஸ் மட்டும் விடாம நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸும் எடுத்துக்கின்னு நம்ம பேஸுக்கு தான் போக போறோம், வேற எங்கேயும் போக போறோம். நம்மளுக்கு பேஸை விட்டா வேற எங்கே இருக்குது. வாங்க போய் இந்த ப்ளூ பிரிண்ட் சீஸ் கலெக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ பிரிண்ட் கலெக்ட் பண்ணிப்போம். நம்மளுக்கு சீஸ் இருக்கு இடம் ஒன்று ஹார்ட் பார்ல இருக்கா, இருந்துதான் சந்தோஷம் தான். இப்படி எடுப்பா, இந்த சீஸ்லாம் வேக்யூம்ல எடுக்கணும் இல்லைங்க, சீஸ் எல்லாம் கையால் தான் எடுக்கணும் போல. இல்லைங்க, ஆமாங்க, வேக்யூம்ல எடுக்க முடியல, நானும் பார்த்துதாங்க. தம்பி சீஸ் எல்லாம் எடுக்கணும்பா, சீஸ்லாம் எடுக்கு. நானும் ட்ரை பண்ணேன், இதுதான் வரும்னு. ஆனா இன்கிரீடியன்ஸ்லாம் ஆமாலே இன்கிரீடியன்ஸ் எடுக்காது. இது காக்ஸ் மட்டும் தான் எடுக்கும். இப்போ இந்த சீஸ் எல்லாம் அப்படியே கையால் எடுத்துக்கிட்டு போகலாம், அள்ளி போட்டுக்கிட்டு போக போறோம். தம்பி வாப்பா, இன்னும் ஒரே சீஸ் தான் எடுத்துக்கணும், இல்லை இவ்வளோ எடுத்துக்கணும். இப்போ இதுவே போதும் நம்மளுக்கு. பேஸுக்கு திரும்பி போய் இதை வச்சு ஒரு பை செஞ்சிடணும். ஒரு பை செஞ்சுட்டோம் வைங்க, ஜாலி தான் நம்ம. ஓகே, இப்போ நம்ம இந்த வழியா எங்கேயோ போகணுமா? இதுக்குள்ளேயும் போக முடியலையே, இதோ அந்த சைடு போகணுமா? ஓகே, நம்ம அண்ணன் அந்த சைடு போகணுங்காங்க, வாங்க நம்ம போயிடுவோம். டோர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு புது பேஸ் மாதிரி. ஏங்க இதோ பாத்தீங்களா இன்னொரு டோரு, அந்த சைட் டோர் போனோம் வைங்களா, அங்க டூம்பெரின்னு ஒருத்தங்கிறாப்புல. அந்த டூம்பெரி பாஸ் கொஞ்சம் மார்க்கமானவன். இந்த பிக்கி மாதிரியே தான், ரேட்டு பிக்கி சீஸ் பிக்கி ரேட்டு. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம போய் பின்னாடி ஒரு சவுத்துல முட்டிடுவாங்க, அதனால அதை ஒரு சாக்கா எடுத்து நம்ம முடிச்சு விட்டீங்க. நம்ம அப்புறமா ஏதாவது நல்ல வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் வித் ஷன்வேல் காய்ஸ். அடுத்து வேற ஏதாவது நல்ல கேம்ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் வித் ஷன்வேல். பாய்.